வணக்கம், நமஸ்காரம். 63 நாயன்மார்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நேற்று ஆரம்பித்தேன். திருநீலகண்ட நாயனார் எவ்வாறு குயவன் ஆக ஒரு குயவர் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவர், குலத்தில் பிறந்தவர், மண்பாண்டம் விற்று கொண்டிருக்கிறவர், எவ்வாறு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்று இயற்பகை நாயனார், இரண்டாவது நாயனார் பார்க்குறோம். நாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் பாருங்கள், இயற்பகை நாயனார் அப்படின்னு இருக்கா. இந்த சைடில் பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது இயற்பகை நாயனார் கையில் வாள் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வாளை வச்சு ரெண்டு பேரை சாய்க்கிறாரு. பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பக்கத்தில் ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. இது என்ன விசேஷம்? ரெண்டு பேரை வெட்டிட்டார். நடுவில் வாளோட இருக்கிறவர் தான் இயற்பகை நாயனார். பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு, ஒரு அந்தனர் மாதிரி தெரியுது. அந்த அந்தனர் பக்கத்தில் ஒரு பெண் நிற்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? இயற்பகை நாயனாருடைய வரலாறு தெரியாதவங்க, யார் அந்த பெண், ஏன் இவர் இப்படி வெட்டி சாய்க்கிறாரு ரெண்டு பேரை, பக்கத்தில் இருக்க அந்தனர் மாதிரி இருக்கிற அவர் யார் அப்படின்னு தோணும். ஸோ அந்த இயற்பகை நாயனார் இயற்பகை அப்படின்றதுக்கு பேரே ஏன் அப்படின்னு ஒரு இடத்துல படித்தப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இயற்கைக்கு பகையாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹி வாஸ் அகெயின்ஸ்ட் த நேச்சர். ஓகே, ஹி வாஸ் ஆன்டி நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இயற்கைக்கு பகையாக இருந்தார். அவர் நார்மலாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து இவர் பண்ணுறாரு. அதனால தான் இயற்பகை நாயனார் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சு கொடுத்தாங்க. அவர் வியாபாரம் பண்ணுற குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரு. ஃபேமிலி ஆஃப் ட்ரேடர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் காவிரி பூம்பட்டினத்தில் பிறக்கிறாரு. சோழர்களுடைய நாட்டில் காவிரி பூம்பட்டினத்தில் பிறக்கிறாரு. அவருடைய என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, பார்த்தோம் அப்படின்னா, அவர்கிட்ட யாராவது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, குறிப்பாக யாராவதுன்னா யாருன்னு கிடையாது, குறிப்பாக சிவனடியார்கள் யாராவது இந்த நாயனார்கிட்ட அவரோட நிஜமான பேர் என்னன்னு யாருக்கும் இப்போ தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் காரண பேர் தான் 63 நாயன்மார்களில் நமக்கு தெரியுது. அவர் அப்பா அம்மா வச்ச பேர் என்னன்னு தெரிய போகிறதில்ல. தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இந்த கமெண்ட்டில். ஸோ இந்த இயற்பகை நாயனார்கிட்ட சிவனடியார்கள் யாராவது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அந்த பொருளை மறுக்காமல் கொடுத்துருவாராம் அவர். அதுதான் அவருடைய விசேஷம். ஸோ அதனால் எது வேணாலும் அவர் கொடுத்துருப்பார். அதனால் அவருடைய புகழெல்லாம் நிறைய பேருக்கு பரவுது. அதனால் என்னாச்சு அப்படின்னா, ஒரு வாட்டி இவரை சோதிப்பதற்கும் அந்த சிவனடியார்களுக்கு இவ்வளவு சிறப்பான சேவைகள் பண்ணுறார் அப்படின்ற அந்த விஷயத்தை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் சிவன் ஒரு திருவிளையாடல் பண்ணுறார். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய வீட்டுக்கு போயிட்டு, நீ எல்லாருக்கும் எது கேட்டாலும் கொடுத்துட்ற அப்படின்னு சொல்கிறாங்க, நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு இது போடுறாரு, புதிர் போடுறாரு. ஸோ இயற்பகை நாயனாருக்கு சின்ன மனசில் ஒரு சந்தேகம், என்ன இந்த சிவனடியார் இப்படி போடுறாரு, ஏதாவது கேட்க போகிறேன் அப்படின்றாரு, என்ன நம்மள்ட்ட இருக்கிறது கேட்க போகிறாரா இல்லாத கேட்க போகிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில், சரி நீங்கள் கேளுங்க அப்படின்றாரு. அப்போது அவருக்கு சொல்கிறாரு, உனது மனைவியை எனக்கு பணிவிடை செய்வதற்கு அனுப்பிவை என்னுடன் அப்படின்னு. இது கேட்டோன்னே நமக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. சிவனடியார் வேஷத்தில் சிவன் இயற்பகை நாயனார்கிட்ட கேட்குறாரு, உன்னுடைய மனைவியை எனக்கு பணிவிடை செய்வதற்கு அனுப்பிவை அப்படின்னு. இதை கேட்கும்போது நமக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அது இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் பெண் உரிமை அது இதுன்னு என்னென்னமெல்லாம் வெள்ளைக்காரன் நமக்கு மண்டையில் பூத்திட்டு போகிறதுனால இதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு பெண்களே ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் இயற்பகை நாயனார் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் ஆச்சரியமே படையலை, ரொம்ப சந்தோஷப்பட்டாரா. என்னமோ கேட்குறாருன்னு பயந்தா நம்மக்கிட்ட இருக்கிற மனைவி தான் கேட்குறாரு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். மனைவிட்டையும் சொல்கிறாரு, அந்த காலத்தில் அந்த பெண்கள் எல்லாம் கண்ணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு அந்த மாதிரி நிஜமாகவே வாழ்ந்தாங்க. அதனால தான் அந்த சக்தி எல்லாம் அந்த காலத்தில் பண்ணினாங்க. இறைவன் அந்த கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா உடன்கட்டை ஏறுவது அந்த காலத்தில் யாரும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறது இல்லை, தாங்களாகவே பண்ணிக்கிறது. இன்னும் சில புராணங்கள் விஷயங்கள் எல்லாம் பார்த்தோன்னா கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே அந்த செய்தி கேட்டோடனே மனைவி இறந்துலாம் கதை உண்டு. அந்த செய்தி காதில் விழுந்த உடனே மனைவி இறந்துடுறாங்க. அது இப்போ கூட நம்ம பார்க்குறோம். சில மாடர்ன் டைமில் கூட கணவன் மேல் ரொம்ப பிரியமாக இருக்கிற மனைவி கணவர் இறந்து உடனே இறந்துறதாகவோ இல்லை 2-3 நாளில் அந்த சோகம் தாங்க முடியாமல் இறக்குறது இப்போ கூட நடந்துக்கிட்டு இருக்குது.
ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, எப்படி அந்த காலத்து மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க நம்ம பூமியில். அதனால தான் இந்த பூமி புண்ணிய பூமி அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். எவ்வாறு அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க. ஸோ கணவன் வந்து மகிழ்ச்சி அடைகிறாரு, என்கிட்ட இருக்கிற பொருள் தான் கேட்குறாங்கன்னா, அதை மனைவியிட்ட சொல்கிறாரு. மனைவியும் கணவர் சொல்லிட்டாரு, அவருக்கு போய் பணிவிட பண்ணுன்னு சொன்னால் மனைவியும் ஒத்துக்கிறாங்க. எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை. என்னையா இப்போ இருக்கிற சிந்தனையில் என்னையா சொல்கிற, வந்திருக்கிற ஒரு பைத்தியகாரத்தனமாக ஏதோ கேட்குறாரு, தனக்கு பணிவிடை செய்யணும்னு நீ என்ன அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிற, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சத்தம் போடுற பெண் கிடையாது. அதை தான் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் அந்த சிவனடியாருக்கு அந்த மாதிரி ஒரு மனைவி கிடைத்திருக்குது. அந்த காலத்தில் நார்மலான விஷயம் இதெல்லாம் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் இதெல்லாம் நம்ம படிக்கிறது, ஷேர் பண்ணுறது, எப்படியெல்லாம் மனிதர்கள் பக்தர்கள் சிவனடியார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மனைவியும் கணவர் என்ன சொல்கிறாரோ நான் அதை செய்கிறேன் அப்படின்னு அந்த சிவனடியார் பின்னாடி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போது இந்த சிவனடியார் வந்த சிவன் அந்த திருவிளையாடலை இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணுறாரு. அந்த ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே, இப்போது இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறார். என்ன வைக்கிறாரு அப்படின்னா, சரி நீ சிவனடியார் நீ பண்ணுறேன்னு சொல்கிற, அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற, உன் வார்த்தையை மீறாத உனது மனைவியும் கற்புடைய மனைவியாக கணவன் என்ன சொன்னாலும் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற மனைவியும் தயார் என்னுடன் வருவது எனக்கு பணிவிடை செய்வதற்கு. ஆனால் இந்த பெண்ணினுடைய குடும்பத்தார், அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்க இவங்கெல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அவங்களுடைய உறவினர்கள், உனது மனைவியின் உறவினர்கள் நான் இப்படி அழைச்சிட்டு போகிறத பார்த்து எனக்கு சேவை பண்ணுறதுக்கு நீ அனுப்பி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க உன்னை பைத்தியக்காரன்னு சொல்லி என்னையும் பைத்தியக்காரன்னு சொல்லி என்ன அடிக்க வருவாங்க, உதைக்க வருவாங்க, என்ன வெட்ட வருவாங்க. அப்போது எனக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கணும். யாருக்கிட்டேருந்து? உன்னுடைய மனைவியும் உன்னுடைய உறவினர்களும். சம்டைம் உன்னுடைய உறவினர்களோட என்னை எதிர்க்கலாம். உன்னுடைய தம்பி அண்ணையா அப்பா அம்மா யாராவது ஏதாவது சொல்லலாம். அப்போது உனது உறவினர்களிடமிருந்தும் உனது மனைவியின் உறவினர்களிடமிருந்து எனக்கு எந்த தீங்கும் வராத மாதிரி நீ எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். நான் உனது ஊரிலிருந்து எல்லை வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதை நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரு. இதென்ன பிரமாதம், யாரும் வரப்போகிறது கிடையாது, அப்படி வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னால் வர இந்த விஷயம் கேட்டு சொந்தக்காரங்க வர்றாங்க சண்டை போடுறதுக்கு. உனக்கு என்ன பைத்தியமாக? இப்போ அவர் சொன்ன மாதிரியே உனக்கு என்ன பைத்தியமாக, உன் மனைவி அவர் கூட அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிற, அந்த மனைவியும் தான் உன் வார்த்தையை தெய்வம் வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறாங்க, அதெல்லாம் நாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள் வந்து தடுக்க, அந்த தடுக்கிற உறவினர்களை வெட்டும் காட்சி தான் நம்ம பார்த்தது. அதுதான் அந்த படத்தில் வரைஞ்சிருக்கிறது. ஓகே. ஸோ அதனால் இந்த இயற்பகை நாயனாருடைய இந்த வரலாற்று செய்தியை நம்ம கேட்குறப்பவே நமக்கு எவ்வாறு இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரியான சிவனடியார்கள் இந்த மாதிரி பக்தி சிவனுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த காலத்தில் வாழ்ந்து, அதனால தான் இவங்களெல்லாம் 1000 வருடங்கள் கழித்து நாம் இவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சனாதன தர்மம் அப்படின்னா ஏன் நம்ம பாரதத்தில் சனாதனமாக, அதாவது அழிவில்லாத தர்மமாக ஏன் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான நாயன்மார்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறதுனால. 63 நாயன்மார்கள் வேறு எந்த தேசத்தில் இப்படி வாழ்ந்திருக்கிறாங்க? இவர்களை நினைப்போம். அதனால தான் ஆரம்பத்தில் பாடுறாங்க, தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன். இல்லையே எண்ணாத, யார் சிவனடியார்கள் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதவர் தான் இயற்பகைன்னு ஆகினார். அதனால தான் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் பாடுறாரு.